ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மரவள்ளி கிழங்கு குச்சி நடவு செய்யலான்னு சொல்லி குச்சி நறுக்கிட்டு இருக்கோங்க. இந்த விதை குச்சி பக்கத்து ஊர்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு அடி நீளத்திற்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நடவு செய்யணும். அதுக்காக நறுக்கிட்டு இருக்கப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற பப்ளு பாருங்கள், குச்சியை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அவனோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. இருந்தாலும் சின்ன பையன் தானே போடான்னு சொல்லி விட்டுறதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நறுக்கிட்டு இது வந்து காடு வந்து ஏற்கனவே உழவு ஓட்டி வச்சுருக்குறோம். ஓட்டினதுக்கப்புறம் அந்த நேர் நேர் கரைகள்லாம் டிராக்டர் வச்சே போட்டோங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஆட்களை வச்சு தான் எல்லா கரைகளுமே போடுவோம். இப்போ வந்து பயங்கர வெயில்னால இந்த மண்ணில் வந்து காலே வைக்க முடியலங்க. ஹஸ்பண்டே காலையில் சீக்கிரமாகவும் ஈவினிங்லேயும் இந்த கரைகள் போட்டார். ஆட்கள் விட்டுருந்தோம்னா அவங்க பொழுது ஃபுல்லாக செய்கிறப்ப அந்த மண் வந்து காலில் படுறப்ப பயங்கரமாக சூடாக இருக்கனால அவங்களால வேலையே செய்ய முடியாதுங்க. அதுக்காக நம்மளே வந்து காலையிலையும் சாயந்தரமும் இந்த கரையெல்லாம் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இவரே இந்த கரைகள்லாம் எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டு வச்சு ஒரு பக்கம் குச்சி நறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த நறுக்கின குச்சி இது கொஞ்சம் தூரமான வயலுங்க. அதனால் ஒரு சாக்கில் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. 2 வீலரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கரைகள் நேராக போட்டிருப்பாம்ல, அதில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த நறுக்கின குச்சிகளை வந்து வரிசையாக போட்டுக்கிட்டே போகணுங்க. அப்போ தான் வந்து மறுநாளோ அல்லது உடனே நம்ம தண்ணீர் பாய்ச்சிறப்ப அந்த குச்சிகள் நடவு செய்ய ஈஸியாக இருக்குங்க. மண் வந்து சூடாக இருக்கப்போ அந்த குச்சிகளை வந்து நம்ம போடக்கூடாது. ஈவினிங் வந்து நான், பாப்பா, ஹஸ்பண்டு எல்லாம் அந்த கரைகளில் கொஞ்சம் தள்ளி மண்ணோட அந்த ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் தள்ளி போட்டுக்கிட்டே போவோங்க. காலையில் எப்போ கரண்ட்டு வருதோ அப்போ வந்துட்டு தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே நடுவோங்க. தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே தாங்க அந்த குச்சி நட முடியும். ஏன்னா வந்து மண் ட்ரையாக இருக்கப்போ அந்த குச்சியை நட முடியாது. அதில் கணுவாக இருக்கும் பாருங்கள், அதில் முளை விட்டு இருக்கும். அது வந்து மேல் நோக்கி வளருதா கீழ் நோக்கி இருக்குதான்னு சொல்லி பார்த்து கரெக்டாக நடவு செய்யணுங்க. இதுவும் அப்படி தான் நானும் ஹஸ்பண்டுமா வந்து இந்த மரவள்ளி கிழங்கு குச்சியை நடவு செஞ்சோங்க. பாப்பா அந்த கரைகளில் குச்சியை போட்ட வாக்கில் அவங்க வரல. ஏன்னா அதை பார்த்து நடணும்ல, கொஞ்சம் மாற்றி நட்டுட்டாலும் சரியாக வராது. அதுக்காக அதே ப்ராசஸிங் தான் மதியான நேரத்தில் ஒரு நாள் மட்டும் மதியான நேரம் வரைக்கும் அந்த குச்சியை நடவு செஞ்சோம். காலையிலையும் சாயந்தரமும் அதே மாதிரி வேகமாக வந்து நானும் ஹஸ்பண்டுமா நடவு செஞ்சோங்க. மொத்தம் 2 வயல் வந்து நாங்கள் மரவள்ளி கிழங்கு குச்சி வச்சுருக்கோங்க. இந்த தடவை தான் நாங்கள் புதுசாக விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தடவை தான் புதுசாக மரவள்ளி கிழங்கு குச்சி வைக்கலான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கோங்க. இருந்தாலும் மற்றவங்க செய்கிறத பார்த்துட்டு நாங்களாக செஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம கூலி ஆட்களை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கவங்களால சமாளிக்க முடியாது. அதனால தான், ஏன்னா இப்போ கூலி உயர்வு, இதுக்கிடையில் அவங்களுக்கு இடையில அது இதுன்னு சொல்லி வாங்கி கொடுக்கணுங்க. இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் களை வெட்ட ஆட்கள் விட்டு தான் ஆகணும். இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டுமா தாங்க செஞ்சிகிட்ருக்கோம். நானுமே சின்ன வயசில் எங்கள் வீட்டில் விவசாய நிலங்கள் இருந்தாலும் தண்ணீர் இல்லாதனால நாங்கள் விவசாயம்னா என்னன்னே தெரியாதுங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் நானாக கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிட்டே செய்ய பழகிட்டேங்க. வாழ்க்கை அந்த மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்குது. ஆப்போசிட்டாக தான் ஒவ்வொருத்தவர்களுக்கும் வாழ்க்கை அமையும். அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையும். பல கனவுகளோடு அவரும் படித்தார், நானும் படித்தேன். ஆனால் ஆட்சி மாற்றம் நம்ம சொல்கிறோம், ஆனால் ஆட்சி மாற்றங்கிறது நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு என்றைக்குமே வந்து பலனளிக்காதுங்க. ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு ரூல்ஸ் போட்டுட்டு நம்மளை மாதிரி படித்தவங்க கஷ்டத்தில் தாங்க இருக்கிறாங்க. ஏதோ எங்கள்கிட்ட கொஞ்சம் நிலமாவது இருக்குது, அதை வச்சு நாங்கள் ஒரு விவசாயம் பண்ணி ஏதோ எங்களோட பொழப்பை ஓட்டுறோம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் அப்பப்போ நான் நினச்சி பார்த்துக்குவோங்க. அப்படி குச்சியை நம்ம ஒவ்வொரு கரையிலையும் போட்டுக்கிட்டு போகிறப்ப நம்ம பப்புளு இருக்கான்ல, அந்த குச்சியெல்லாம் எடுத்து வாயில் கவி தட்டி விட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. கரையெல்லாம் ஏறி களைச்சி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ தூக்கத்தை வரப்புலேருந்து தவறி வேறு கீழே விழுந்துக்கிட்டு இருந்தேன். சிரிப்பு ஒரு பக்கம். சரி தூங்குடான்னு சொல்லி விட்டுட்டு நடவு நட்டு முடிச்சிட்டோங்க. பாருங்களேன், இது வந்து செம்மண் காடு. இந்த காட்டில் வந்து நம்ம முன்னாடி சோளம் தான் போட்டிருந்தோம். இந்த தடவை ஒரு ஆசை, சரி ஒரு தடவை மரவள்ளி கிழங்கு குச்சி நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டு நட்டு முடிச்சிட்டோங்க. இந்த மரவள்ளி கிழங்கு எப்படின்னா 1 வருடம் வெள்ளாமங்க. இப்போ இந்த மார்ச்சில் நம்ம நடுறோம் அப்படின்னா அடுத்த மார்ச்சில் தாங்க நம்ம வந்து இந்த கிழங்கெல்லாம் நல்லா பிடுங்கி நம்ம விற்க முடியும். அப்போ வந்து 1 கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி தாங்க ரேட் போகும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம முக்கால்வாசி வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானும் ஹஸ்பண்டுமா செய்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோங்க.
எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கங்க. பாய்.